January 30, 2026 ராஜஸ்தான் ஸ்ரீ கங்கா நகர் டிஸ்ட்ரிக்ட். நைட் ஒரு 9:30 மணியை தாண்டி இருக்கும். இது ஒரு வில்லேஜ் ரோடு. ஸ்ட்ரீட் லைட்லாம் பெருசா இருக்காது. ரோடெல்லாம் வந்துட்டு இருட்டா தான் இருக்கும். அந்த ரோட்ல தோளா ராம் அப்படின்ற ஒரு நபர் வந்து போய்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு நடந்து போயிட்டு இருந்த அந்த சமயத்துல ரோடோரமா ஏதோ ஒண்ணு கீழே கிடக்கிற மாதிரி பாக்குறாரு. நல்லா உத்து பார்த்தப்ப ஒரு நபர் ரோட்லயே வந்து படுத்து கிடக்குறாரு. அந்த நபருக்கு கொஞ்சம் பக்கத்துல இன்னொரு பொண்ணுமே வந்து படுத்து கிடக்குறாங்க. பயங்கர இருட்டா இருக்கு. அந்த இருட்டுக்குள்ளதான் 2 பேருமே படுத்திருக்கிறாங்க. அவங்களோட உடம்புல இருந்து எந்த ஒரு அசைவுமே இல்ல. இந்த நபர் இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு கிட்ட போய் பார்த்தப்பதான் படுத்து கிடக்கிற அந்த நபரோட தலையில இருந்து ரத்தமா வெளியில போயிட்டு இருக்கிறது தெரியுது. பக்கத்துல இருக்கிற அந்த பொண்ணையும் பாக்குறாரு. இப்ப இந்த ஆளையும் பாக்குறாரு. இந்த தோளாராமுக்கு இந்த நபரை பார்த்த உடனே தெரிஞ்சிருது, இது நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய பையனாச்சேன்னு. இதை பார்த்த உடனே இவருக்கு கை கால் எல்லாமே நடுங்க ஆரம்பிக்குது. உடனடியா இவரு இந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டு ஆஷிஷோட வீட்டுல இந்த விஷயத்த சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா லைட்டா ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அந்த தெருவுக்கு நடக்க போயிருக்காங்க. இது எப்பவுமே நடக்கிறதா. நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் காத்தாட நடந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு 2 பேரும் போயிட்டு வர்றது வழக்கம். இப்படி போன இவங்க 2 பேரும் தான் அன்னைக்கு அந்த ரோட்ல கிடந்திருக்காங்க. நைட்டு நேரம் வாக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லி வீட்டு விட்டு கிளம்புன அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு என்னாச்சு? இதுக்கு பதில் தெரிஞ்சா அது உங்களுக்கே பயங்கர ஷாக்கா இருக்கும். நம்மளோட சேனல்ல நம்ம இந்த உலகத்துல நம்மள சுத்தி எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத கேஸ் ஃபார்மேட்ல பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். தோளாராம் ஓடி வந்து ஆஷிஷோட வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் வீட்டுல இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க, இப்பதானே வாக்கிங் அப்படின்ட்டு போனாங்க அப்படின்றத யோசிக்க கூட இல்ல, பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிஷோடைய அப்பா ராம் ரத்தன் வேகமா அந்த இடத்தை நோக்கி ஓடுறாரு. இவர் ஓடுறதுக்கு பின்னாடி இந்த வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேருமே இவர் கூட சேர்ந்து பின்னாடியே ஓடி போறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க. கேட்டதுக்கு பையன் விழுந்து கிடக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல அந்த வீட்டுக்கு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அத்தனை பேருமே சேர்ந்து பின்னாடி ஓடுறாங்க. பயங்கர வேகமா அந்த இடத்தை நோக்கி போறாங்க. இருட்டுல என்னத்தை மிதிக்கிறோம் அப்படின்னு கூட தெரியாம அவ்வளவு ஃபாஸ்டா ஓடுறாங்க. போய் பார்த்தப்ப ஆஷிஷ் அந்த இடத்துல முகம் வந்து ரோட்ல பட்ட மாதிரி குப்புறப்படுத்த மாதிரி விழுந்து கிடக்குறாரு. எந்த ஒரு அசைவுமே இல்ல. அவரோட தலை சுத்தி ரத்தமா இருக்கு. அவருக்கு கொஞ்சம் பக்கத்துல தான் அஞ்சலி வந்துட்டு கிடக்குறாங்க. ராம் ரத்தன் தன்னோட பையனுக்கு பக்கத்துல முட்டி போட்டு உட்காந்து தன்னோட பையனை வந்துட்டு எழுப்ப முயற்சி பண்றாரு. ஆனா எந்த விதமான அசைவுமே இல்ல. அவரு ஆஷிஷ் ஆஷிஷ் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயத்துல ஒருத்தங்க வந்து பக்கத்துல மயங்கி கிடக்கிற அஞ்சலியோட முகத்துல தண்ணியை தெளிக்கிறாங்க. எழுப்பினதுல அஞ்சலி வந்துட்டு கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. கண்ணு முழிச்ச உடனே அவங்க பயங்கரமா அழுகுறாங்க, கத்துறாங்க. இப்ப இவங்க என்ன கத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பைக்குன்னு கத்துறாங்க. பைக் வந்து ஆஷிஷ் மேலேயும் என் மேலேயும் மோதிருச்சு. பயங்கரமா எங்க மேல மோதிட்டு அடிச்சுட்டு மிரட்டிட்டு அந்த பைக் நிக்கவே இல்லை, போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே போய்கிட்டு இருந்த அந்த சமயத்துல கூட்டத்துல இருந்து யாரோ ஒருத்தர், நீங்க இங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு கத்துறாங்க. இதனால எல்லாருமே சேர்ந்து ஆஷிஷை தூக்கி வண்டியில உட்கார வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராவ்லா கம்யூனிட்டி ஹெல்த் சென்டருக்கு கூட்டிட்டு போறாங்க. அஞ்சலி பக்கத்திலே உட்காந்து அழுதுகிட்டே போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே டாக்டரை பார்த்து பேசுறாங்க. டாக்டர் உடனடியாக ட்ரீட்மெண்ட்டுக்காக வராரு. இப்படி வந்து இவரு ஆஷிஷோட உடம்ப ஒரு 2 நிமிஷம் செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் தலையாட்டுறாரு. ஆஷிஷ் குமார் ஏற்கனவே இறந்துட்டாரு, இப்ப இவரு உயிரோட இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆஷிஷ் குமார் தன்னோட 27வது வயசுல இறந்து போறாரு. பக்கத்தில் இருந்த ராம் ரத்தன் வந்து தரையில அடிச்சுக்கிட்டு அழுவுறாரு. அஞ்சலி பக்கத்தில் இருக்கக்கூடிய செவுத்துல சாஞ்சு அழுதுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அக்டோபர்ல தான் கல்யாணம் ஆயிருக்கு. ஜனவரியில இவர் இறந்துட்டாரு. கிட்டத்தட்ட இவங்களுடைய கல்யாண வாழ்க்கை ஒரு 3 மாசம் தான் தொடர்ந்திருக்கு. அதுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு இவங்க தள்ளப்பட்டுட்டாங்க. அடுத்த நாள் காலையில January 31 ஆஷிஷோடைய அங்கிளான வாசிர் சாந்த் அப்படின்ற அந்த நபர் ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு எஃப்ஐஆர் போடுறாரு. என்னுடைய மருமக ஆஷிஷும் அவருடைய ஒய்ஃபும் வந்துட்டு நேத்து வாக்கிங் போறதுக்காக வெளியில் நடந்து போனாங்க. பைக்குக்காரன் இடிச்சிட்டு இவங்கள மிரட்டி இவங்களோட காசை புடுங்கிக்கிட்டு நிக்காமலே போயிருக்கான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாரு. உடனடியா போலீஸ் ஆபீசர் வந்து இதை ஹிட் அண்ட் ரன் கேஸ் அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஒரு அன்னோன் வெஹிக்கிள் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கு. வந்தது இவங்கள மோதிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி அப்படின்னு போடுறாங்க. உடனடியாக ஆபீசர்ஸ் இவருடைய சடலத்தை பிரேத பரிசோதனைக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. போலீஸ் ஆபீசரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சோகமான ஒரு விபத்து. எவனோ ஒருத்தன் இடிச்சிட்டு அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு கூட பார்க்காம மிரட்டிட்டு நிக்காம பைக் எடுத்துட்டு போயிருக்கான். இப்படியும் பிரேத பரிசோதனையோட ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த கேஸே க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு நினைச்சாங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டும் வருது. ஆனா அந்த ரிப்போர்ட் இந்த கேஸை கம்ப்ளீட்டா வேற டைரக்ஷனுக்கு கொண்டு போகுது.
ஃபர்ஸ்ட் நாம இங்க இறந்து போனது யார் அப்படிங்கறத பார்க்கலாம். ஆஷிஷ் குமார், இவரு ராமரத்தனுடைய பையன். ராவ்லா வில்லேஜ்ல ஸ்ரீ கங்கா நகர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. இவர் பிஎஸ்சி படிச்சு முடிச்சிருக்காரு. இவருக்கு 27 வயசு ஆகுது, அவ்வளவுதான். சரி, இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பேசி அக்டோபர் 30, 2025 இவருக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ். பொண்ணோட பேர் வந்து அஞ்சலி. சதுல் ஷாகர் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து இவங்க வந்திருக்காங்க. இந்த ரெண்டு குடும்பத்தில் இருந்தவங்களுக்கும் ஒருத்தர் ரொம்பவே நல்லா தெரியும். இவங்க ரெண்டு பேருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் 50 வருஷம் பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கல்யாணம் முடியுது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அஞ்சலி வந்து ராவ்லாவுக்கு வராங்க. ஒரு புது வாழ்க்கையை இவங்க ஆரம்பிச்சாங்க. ஆஷிஷ்க்கு வந்துட்டு ஒரு கனவு இருந்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்ட்டு. இவரு கனவு கண்ட மாதிரி இவர் டீச்சரும் ஆனாரு. எப்பன்னா ஜனவரி 27, 2026 அப்ப இவர் டீச்சரா ஜாயின் பண்ணது ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல. இந்த டேட்டை வச்சே நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதாவது இவர் இறந்து போறதுக்கு வெறும் 3 நாளைக்கு முன்னாடி தான் இவருக்கு வேலை கிடைச்சிருக்கு. சந்தோஷமா அந்த டீச்சர் வேலைக்கு போன அந்த 3 நாள்ல தான் இவர் இந்த மாதிரி இறந்துட்டாரு. புது கல்யாணம், புது வேலை, புது வாழ்க்கை எல்லாமே இங்க தான் ஆரம்பிச்சது. அது எல்லாமே ஜனவரி 30 முடிஞ்சிருது. இதுக்கு மேல நம்ம ஆஷிஷை பத்தி தெரிஞ்சுக்க போறது எல்லாமே இன்வெஸ்டிகேஷன்ல தான். ஆஷிஷோட சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. டாக்டர் ராகேஷ் ககன் தான் இந்த பிரேத பரிசோதனையை பண்றாரு. இந்த ரிப்போர்ட்டும் வருது. இந்த ரிப்போர்ட்ல மொத்தம் 3 விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒன்னு, ஆஷிஷோட தலையில பின்பகுதியில ரொம்ப பலமான ஆழமான ஒரு காயம் இருக்கு. ஏதோ ஒரு ரொம்ப ஹார்டான ஏதோ ஒரு பொருள் எடுத்து பயங்கரமா பின்னந்தலையில அடிச்சிருக்காங்கன்னு தெரியுது. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பைக் வந்து மோதி ஏற்பட்ட மாதிரியான காயம் மாதிரி தெரியல. ரெண்டாவது விஷயம், ஆஷிஷோடைய கழுத்துல வந்து சில மார்க்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அதை பாக்குறப்ப யாரோ ஒருத்தங்க இவரோட கழுத்தை ரொம்ப டைட்டா பிடிச்சு அழுத்தி இருக்காங்க அப்படின்ட்டு டாக்டர் ராகேஷ் கன்ஃபார்ம் பண்றாரு. இன்னும் சொல்ல போனா இவர் எப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இவரோட தலையில பலமா அடிச்சிருக்கணும். அடிச்சதுல இவரு கீழே விழுந்திருந்திருக்கணும். அந்த வழியில இவரு சாகாம இருந்திருக்கணும். என்னடா இவரு சாகலையே அப்படின்னு சொல்லி பின்னாடி தான் வந்து இவரோட கழுத்தை நெரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவரு கழுத்தை நெரிச்சதுனால மூச்சு திணறி போயிட்டு தான் இறந்திருக்காரு. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரோட உடம்புல எந்த விதமான பைக் மார்க்கும் ட்ரேஸ் ஆகல. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பைக் வந்து பயங்கர ஃபாஸ்டா ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து ஒருத்தர் மேல மோதுது அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அவரோட உடம்புல அவரோட ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு அந்த டயருடைய மார்க் இருக்கும். இல்ல டயர் வந்து சராச மாதிரியான மார்க்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான எந்த விஷயமும் இவரோட உடம்புல இல்ல. இப்ப டாக்டர் சொல்ற இந்த 3 விஷயமும் ஒரே ஒரு டைரக்ஷனை நோக்கி தான் போகுது. இது விபத்து கிடையாது. யாரோ ஆஷிஷ திட்டம் போட்டு தாக்கியிருக்காங்க. ஆனா இது தற்செயலா நடந்த மாதிரி, தற்செயலா இடிச்ச மாதிரி கிடையாது. யாரோ ஒருத்தங்க அடிச்சு கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் இவன் சாகல அப்படின்ட்டு மறுபடியும் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த நபர் சாகணும் அப்படின்றது மட்டும்தான் வந்தவங்களோட இன்டென்ஷனா இருக்க முடியும். எஸ்பி டாக்டர் அம்ரிதா வந்துட்டு இந்த கேஸ் எடுத்து நடத்தினாங்க. இந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டை பார்த்த உடனே எஸ்பிக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருது இது விபத்து கிடையாது, கொலை தான் அப்படின்ட்டு. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, FSL டீமை வந்துட்டு அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதாவது ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் லேபரட்டரி டீம். இதுக்கு மேலதான் இந்த கேஸை ஆரம்பிக்க போது. இதுக்கு மேல வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு உண்மை வெளியில வரப்போகுது. ஃபர்ஸ்ட் நாம அந்த கிரைம் சீனுக்கு போவோம். இப்போ FSL டீம் வந்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்து அந்த ரோட்டை இன்ச் பை இன்ச்சா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்திருக்கும்னு பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரோட்டை பற்றி பார்க்கணும். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் இருட்டாக இருக்கிறது மட்டும் கிடையாது, பகல் டைம்லையுமே ரொம்ப தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு ரோடு. இங்கே பெருசாக எந்த ஒரு ஸ்ட்ரீட் லைட்டுமே கிடையாது. அதனால எப்பயுமே இந்த ரோடு வந்துட்டு நைட் டைமில் இருட்டாக தான் இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துக்கு அக்கம் பக்கத்துலன்னு எங்கேயுமே CCTV கேமராஸ் கிடையாது. இந்த ரோட்டோட எல்லா சைடும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ரோட்டோடைய 2 பக்கமும் நிறைய புதருங்க மரங்களா இருக்கும். யாராச்சும் ஒரு நபர் அந்த புதருக்கு பின்னாடி நின்னா கூட நம்மளுக்கு தெரியாது. அங்க இருக்கக்கூடிய புதருங்கெல்லாம் அவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கு. இப்ப FSL டீம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ண விஷயம், பைக்ல நடந்த விபத்து அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. FIRலயும் அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா அந்த ரோட்ல ஸ்கிட்டான மார்க் வந்துட்டு இருக்கும், இல்லைன்னா டயர் மார்க்ஸ் ஆச்சு இருக்கும். ஆனா இங்க ஸ்கிட்டான மார்க்கும் இல்ல, டயர் மார்க்கும் இல்ல. அடுத்ததான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பைக் வந்துட்டு இவ்வளவு ஃபாஸ்டா வந்துட்டு ஒரு இடத்துல மோதி
மோதிட்டு அதுக்கப்புறம் போயிருக்கு அப்படின்னா அந்த பைக்கோடைய பார்ட்ஸ் எதனாச்சும் சின்ன பிளாஸ்டிக் சின்ன பார்ட்ஸ் ஆச்சும் கீழே கிடக்கும். அது இந்த ரோட்ல போட்டு உரசி வந்து உடஞ்சிருக்கும். ஆனா அங்க சின்னதா எதனாச்சும் பெயிண்ட் மார்க்கோ ஸ்கிராச் மார்க்கோ இல்ல அந்த வண்டியோட பார்ட்ஸோ கிளாஸோ எதுவுமே கிடைக்கல. 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒரு பைக் வேகமா வந்து ஒருத்தர் அடிச்சிருக்கு. அடிச்சதுல ஒருத்தர் இறந்தே போயிருக்காரு அப்படின்னா அந்த ரோட்ல எவ்வளவு பயங்கரமான ட்ரேசஸ் அப்புறம் சதறி போன பொருள்லாம் கிடைச்சிருக்கும்னு பாத்துக்காங்க. ஆனா அந்த ரோட்ல அந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. அப்ப உண்மையாலுமே அந்த ரோட்டுக்கு பைக் வந்ததா? சரி, அப்படி பைக் வரல அப்படின்னா எப்படி இந்த இன்ஜூரி ஆச்சு? இந்த FSL டீம் வந்துட்டு அந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு பக்கத்துல, அதாவது அந்த ரோட்டை ஒட்டி ரோட்டுக்கு பக்கத்துல இருந்த அந்த புதருங்க, அந்த புதருங்கக்குள்ளலாம் போய் பார்த்துருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய புல்லுலாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆயிருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, நார்மலா புல்லுலாம் வந்துட்டு ஒரு டைரக்ஷன்ல மேல தூக்கி இருக்கும். யாராச்சும் ஒருத்தங்க அந்த புல்லு மேல காலை வச்சு மிதிச்சு எந்திரிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த புல்லு வந்துட்டு அந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆகும். அதோட டைரக்ஷனே வந்துட்டு மாறி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸை வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த புதரங்கள்ல பார்த்திருக்காங்க. அதுல கண்டிப்பா ஒருத்தர் நின்றுக்க மாட்டாங்க, ஒருத்தருக்கும் அதிகமான நபர்கள் நின்றுப்பாங்கன்னு சொல்றாங்க. அதுலயும் அங்க இருக்கக்கூடிய அந்த புதரங்கள்லாம் டிஸ்டர்ப் ஆயிருக்கிறத பாக்குறப்ப அங்க நின்றுட்டு இருந்த நபர்கள் வந்துட்டு கொஞ்ச நேரம் கிடையாது, ரொம்ப நேரமா நின்று இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு பிக்சர் கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் ஆகுது. பைக் இல்ல, வேற எந்த வெஹிக்கிளும் இல்ல, ஆனா புதர்ல வந்துட்டு யாரோ ஒருத்தங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரியான விஷயம் இருக்கு. சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப ஆஷிஷை கொலை பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வந்தவங்க ஆஷிஷ் அந்த ரோட்டுக்கு வர வரைக்கும் அந்த புதருங்கள்ல தான் மறைஞ்சு இருந்திருக்கணும் அப்படின்னு தெரியுது. பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்ல இன்னொரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இவரோட தலையில ஸ்டிக் மாதிரி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கனமான பொருளை வச்சுதான் அடிச்சிருக்காங்க அப்படின்னு. ஆனா இப்ப ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான், அன்னைக்கு நைட்டு ஆஷிஷ் கூட யார் இருந்தா? அவருடைய ஒய்ஃபான அஞ்சலி. ஆனா அஞ்சலி என்ன சொன்னாங்க, பைக் வந்தது மோதிச்சு எங்க மேல வந்து இடிச்சிட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்படி இடிச்சதுல நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப அஞ்சலியோட உடம்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமான சின்ன சிங்கிள் ஸ்கிராட்ச் கூட ஆகல. நீங்க யோசிச்சு பாருங்க, சடனா ஒருத்தவங்க ரோட்ல ஒரு விஷயம் வந்து இடிச்சு கீழே விழுகிறாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்களோட முட்டியில கையில எதனாச்சும் சிரைச்சிருக்கலாம், இல்ல இப்படி விழுகிறாங்க அப்படின்னாலும் நெத்தியில எதனாச்சும் காயம் ஏற்பட்டிருக்கும். எந்த பக்கம் விழுந்தாலும் சரி எதனாச்சும் ஒரு இடத்துலயாச்சும் ஒரு சின்ன சராய்வாச்சும் இருக்கும். அதுல இவங்க பைக் வேகமா வந்து எங்க 2 பேருக்கு மேலே மோதிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்கம் ஆஷிஷ் வந்து உயிரோடவே இல்லை. சரி, பைக்கோடைய ஒரு மேக்சிமம் பார்ட் வந்து ஆஷிஷ் மேல இடிச்சிருச்சு, லைட்டா தான் ஒரு சின்ன பார்ட் இவங்க மேல இடிச்சதுனாலும் ஒரு சின்ன கீறல் கூடவா இல்லாம இருக்கும். ஆனா அந்த மாதிரியான எதுவுமே அவங்களோட உடம்புல இல்ல. சேம் ஸ்பாட் தான், சேம் இன்சிடென்ட் தான், சேம் பைக் வந்துட்டு 2 பேருக்கு மேலே மோதி இருக்கு. ஆனா அதுல ஒருத்தர் உயிரோட இல்ல, இன்னொருத்தங்க ஒரு ஸ்கிராட்ச் கூட படாம இருக்காங்க. இது எப்படி பாசிபிள்? இப்போ போலீஸ் ஆபீசர்ஸோட ஒட்டுமொத்த சந்தேகமும் அஞ்சலி மேல மட்டும்தான். ஆனா இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு டவுட் மட்டும் பத்தாது, சாலிடான எவிடன்ஸ் வேணும். போலீஸ் ஆபீசர்ஸ் அடுத்த கட்டமா வழக்கமா அவங்க பண்ணக்கூடிய ப்ரொசீஜரான அஞ்சலியோட செல்போன் ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்து பார்த்தப்ப அந்த ரெக்கார்ட்ல என்ன வந்துச்சுன்னு தெரிஞ்சா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அஞ்சலியோட ஃபோன் எடுக்கிறாங்க, அந்த மொபைலுக்கு CDR பண்ணுறாங்க, அதாவது கால் டீட்டெயில் ரெக்கார்ட்ஸ். இதை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்கிறேன். கடைசியாக அந்த நபர் வந்துட்டு யார் யார் கூட பேசியிருக்காங்க, எத்தனை நிமிஷம் பேசியிருக்காங்க, என்ன டைமிங்கில் பேசியிருக்காங்க, யார் யாருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, கடைசியாக அவங்களோட ஃபோன் லொக்கேஷன் வந்துட்டு எந்தெந்த டவர் சிக்னலை ஹிட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஃபோனை பற்றின அத்தனை டீட்டெயிலும் எடுக்கிறது தான் இந்த CDR. இப்படி அஞ்சலிக்கு CDR பண்ணுறாங்க. அந்த CDR ரிப்போர்ட் வருது, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்க்குறாங்க. இப்படி பார்த்த அஞ்சலியோட போனுக்கு ஒரே ஒரு நம்பர்ல இருந்து ரிப்பீட்டடா பல கால்ஸ் வந்திருக்கு. அதுவும் தினம் 4-5 தடவைக்கு மேல ஒரு நாளைக்கு பேசுற மாதிரி கால்ஸ் வந்திருக்கு. பல மணி நேரம் பேசியிருக்காங்க. நைட்டு எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறமும் பேசியிருக்காங்க. இந்த நம்பர் வந்துட்டு இவங்களோட கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்து இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியும் இவங்க பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க, அதுக்கப்புறமும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி 30 அன்னைக்கு இந்த கொலை நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. இப்ப டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஞ்சலி ரேண்டமா இந்த நம்பருக்கு பேசினாங்களா, இல்ல நானும் என்னோட ஹஸ்பண்டும் வாக்கிங்க்கு கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்த சிக்னலா? எதுக்காக இவங்க கரெக்டா வாக்கிங் போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த நம்பருக்கு இந்த கால் பண்ணணும்? போலீஸ் ஆபீசர்ஸ் இன்னொரு விஷயமும் ஷாக் பண்ணுச்சு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஞ்சலியோட போன் லொகேஷன் டேட்டா. இந்த லொகேஷன் டேட்டாவோட ஹிஸ்டரியிலையும் வந்துட்டு ஒரு பேட்டர்ன் இவங்க பாக்குறாங்க. அதாவது கொலை நடக்கிறதுக்கு ஒரு 16 நாளைக்கு முன்னாடி அஞ்சலி வந்துட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அதாவது
சாதுல் ஷாக் இருக்கு. இது ஒரு நார்மலான விஷயம் தானே. எல்லாருமே அவங்களோட ஹஸ்பண்ட் வீட்டுல இருந்து தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயம் தான். ஆனா அந்த 16 நாளைக்கு முன்னாடி இவங்க போன அந்த ட்ரிப்ல அதே இடத்துல இவங்களுக்கு ரிப்பீட்டடா கால்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நபருடைய லொகேஷனும் அந்த இடத்தை தான் காட்டுது. அஞ்சலி எங்க இருந்தாங்களோ அவங்க கால் பண்ணி பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த நபருடைய லொகேஷனும் அங்கதான் இருந்திருக்கு. இதை வச்சு பாக்குறப்ப அந்த 16 நாளைக்கு முன்னாடி ஒரே ஊர்ல தான் அஞ்சலியும் இவங்க அடிக்கடி போன் பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த நபரும் இருந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வர்றப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது என்ன அப்படின்ட்டு. சோ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் இது கிளியரா புரியுது. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இருக்கிறது ஒரே ஒரு கேள்விதான், இந்த நம்பர் யாருடையது? இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த நம்பர் யாருடையது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்ச அந்த நபரை பிக் பண்றாங்க. அந்த நபருடைய பேர் வந்துட்டு சஞ்சய். எல்லாருமே இந்த நபரை சஞ்சுன்னு கூப்பிடுவாங்க. இந்த நபருக்கு வயசு 25. இந்த நபர் ஜெகதாம்பா காலனியில கங்கா நகர்ல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த நபர் BA படிச்சிருக்காரு. சரி, இப்போ இந்த நபர் யாரு? இந்த நபருக்கும் அஞ்சலிக்கும் என்ன கனெக்ஷன்? இப்போ நீங்க இந்த விஷயத்த மைண்ட்ல வச்சுக்காங்க. இந்த விஷயத்த பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப இன்ட்ராகேஷன் ரூம்ல என்ன நடந்தது அப்படிங்கறத பார்க்கலாம். போலீஸ் ஆபீசர்ஸ் எடுத்த உடனே ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணாங்க. 2 பேர்த்தையும் ஒன்னா உட்கார வச்சு கொஸ்டின் கேட்க கிடையாது, 2 பேர்த்தையுமே தனித்தனியா பிரிச்சு வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதாவது 2 பேர்த்தையுமே தனித்தனி ரூம்ல உட்கார வச்சு தனித்தனியா கேள்வி கேட்டாங்க. ஏன்னா 2 பேர்த்தோட ஸ்டேட்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணா உண்மை என்ன அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிடும். அஞ்சலி கிட்ட முதல்ல விசாரிக்கிறாங்க. விசாரிச்சப்ப அஞ்சலி அந்த இன்ட்ராகேஷன் ரூம்ல முதல்ல சொன்ன அதே கதையை தான் சொல்றாங்க. பைக் வந்தது, வேகமா எங்க மேல மோதிச்சு, நான் மயங்கிட்டேன். மயங்கினதுக்கு அப்புறமா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அவரோட போனை புடுங்கிக்கிட்டாங்க, என்னுடைய இயரிங்ஸையும் புடுங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் உடனே அஞ்சலியை பார்த்து பைக் ஒண்ணு வேகமா வந்து மோதிச்சுங்கிறீங்க, ரோட்ல எந்த விதமான ஸ்கிட்டு தடையுமே இல்லையே, எந்த ஒரு ஸ்கிட்டான மார்க்கும் இல்ல, உங்களோட ஹஸ்பண்ட் மேல வந்து வெஹிக்கிள் மோதின மாதிரியான எந்த ஒரு இம்பாக்டுமே தெரியலையே. அது மட்டும் இல்ல, போஸ்ட்மார்ட்டம்ல ஸ்டிக் மாதிரி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் எடுத்துதான் தலையில பலமா அடிச்சதா சொல்றாங்க. கூடவே யாரோ ஒருத்தங்க கழுத்தை பிடிச்சி பலமா நெரிச்ச மாதிரியான தடயமும் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பைக் எங்கன்னு கேக்குறாங்க. அஞ்சலி கிட்ட எந்த பதிலும் இல்ல. நீங்க சொல்றபடி பார்த்தா உங்களுக்கு அடிபட்டு நீங்க மயங்கிருக்கீங்க. ஆனா உங்க உடம்புல ஒரு சின்ன சராய்வு கூட இல்லையே, ஒரு சின்ன கீறல் கூட பட்ட மாதிரி தெரியல. இதுக்கும் அஞ்சலி கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல. அடுத்ததா உங்களோட போன்ஸை நாங்க செக் பண்ணோம். செக் பண்ணப்ப டெய்லியுமே நீங்க ஒரு நபர்கிட்ட கால் பேசியிருக்கீங்க. சொல்ல போனா அன்னைக்கு வாக்கிங் போறதுக்கு முன்னாடி கூட நீங்க அவருக்கு கால் பேசியிருக்கீங்க. இப்படி நீங்க ரிப்பீட்டடா பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த நம்பர் யாரோடையது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கும் அஞ்சலி அமைதியா இருக்காங்க. அடுத்ததா போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நம்பருக்கு சொந்தக்காரன் யார் அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். சொல்ல போனா அவனும் இப்ப இதே இடத்துல தான் இருக்கான். உங்ககிட்ட நாங்க எப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கோமோ அதே மாதிரி அவங்ககிட்டயும் அங்க நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் அஞ்சலி வந்து முழுசா உடையறாங்க. அவங்களோட கை கால்லாம் வந்துட்டு நடுங்க ஆரம்பிக்குது. கூடவே பயங்கரமா அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சுங்கிற கன்ஃபியூஷன் இவங்க கொடுக்குறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நாங்க போன வாக்கே பிளான் பண்ணி பண்ணதுதான் அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் ஆஷிக்க பிளான் பண்ணி அந்த ரோட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போனேன். கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க புடிச்சு வச்சிருக்க சஞ்சய்க்கு கால் பண்ணி நாங்க கிளம்பிட்டோம் அப்படின்றதையும் சொன்னேன். அந்த ரோட்ல சஞ்சய் மட்டும் கிடையாது, சஞ்சய்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக இன்னும் 2 பேரும் சேர்ந்து அங்க ஓரமா இருந்த புதர்ல ஒளிஞ்சுகிட்டு இருந்தாங்க. எல்லாமே பிளான் பண்ண மாதிரி நடந்துச்சு. நானும் ஆஷிஷ ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அங்க வந்த உடனே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சிக்னல் கொடுத்தேன். இப்ப புதருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த அத்தனை பேருமே வெளியில வந்தாங்க. வந்த இவங்க ஆஷிஷோட தலையில பலமான ஸ்டிக் எடுத்து வேகமா அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்படி அடிச்சதுல ஆஷிஷ் வந்துட்டு கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தும் அவனுக்கு மூச்சு இருந்தது. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சு நாங்க தான் அவனுடைய கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் எந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சமயம் சஞ்சய் வந்துட்டு ஒரு மஃப்ளர் எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த மஃப்ளரை ஆஷிஷோட கழுத்துல போட்டு நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க. ஆஷிஷ் வந்துட்டு கடைசி நேரம் உயிர் பொழைக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி இருக்காரு. ஆனா 3 பேர்த்த ஒருத்தரா இருந்து சமாளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்த ஆஷிஷ் அதே இடத்துல இவங்களால இறந்து போயிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஷிஷ்க்கு ஒரு கட்டத்துல மூச்சு நின்னதுக்கு அப்புறமா ஆஷிஷ் இறந்துட்டார் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த அஞ்சலி என்ன பண்றாங்கன்னா, ஆஷிஷோடைய பாக்கெட்ல இருந்து ஒரு மொபைல் போனை எடுத்து சஞ்சய் கிட்ட கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, தான் போட்டிருந்த இயரிங் சிம் கழட்டி சஞ்சய் கிட்ட கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஐடியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரோ ஒருத்தன் வந்து வேகமா மோதிட்டு போனு அப்புறமா என்னோட இயரிங்ஸ் எல்லாம் திருடிக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. இதுதான் இவங்களுடைய பிளானே. இவங்களுக்கு தண்ணி தெளிச்சு எழுப்புனப்ப பைக் அப்படின்னு கத்திருக்காங்க. உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க அப்படின்னு சொல்ல பக்கத்துல
பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இது வந்து பைக் அடிச்சுட்டு போன சம்பவம் தான், இது ஒரு ஹிட் அண்ட் ரன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனடியாக அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்க இவங்க இந்த ஹியரிங் மேட்டரை வெளியில சொல்லல. இது எல்லாத்தையுமே இப்பதான் இன்ட்ராகேஷன் ரூம்ல சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்க இவங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா பையன் இறந்த துக்கத்தில் இருந்தவங்க இதை பெருசா கண்டுக்கல. இப்படி பொருளெல்லாம் அன்னைக்கு எடுத்து தந்த உடனே சஞ்சய் வந்துட்டு அவனோட ஆட்களை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போறான். அஞ்சலி இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆஷிஷ்க்கு பக்கத்துல தானுமே வந்து மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி படுத்துக்கிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த தெருவில் நடக்கிற யாராச்சும் ஒருத்தங்க இந்த இடத்த கிராஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. இந்த சமயம் தான் இவங்க யோசிச்ச மாதிரி தோழா ராம் அப்படின்ற ஒரு நபர் பக்கத்து வீட்டுக்காரர் அந்த வழியா நடந்து போயிருக்காரு. போனப்பதான் நம்ம ஆரம்பத்துல பார்த்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ரோட்ல கிடக்கிற இந்த விஷயத்தை பார்த்து இத்தனை விஷயங்களும் நடந்திருக்கு. இப்ப யாரு பண்ணா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். ஒரு ஒய்ஃப் தன்னோட ஹஸ்பண்டை எதுக்காக கொலை பண்ணணும், அதுவும் கல்யாணமாகி வெறும் 3 மாசத்துல? அப்படி என்ன இவங்களோட லைஃப்ல நடந்துச்சு? இந்த சஞ்சய் யாரு, இந்த அஞ்சலி யாரு, இவங்க ரெண்டு பேருத்துக்கும் இடையில என்ன கனெக்ஷன்? இதை பத்தி நாம அடுத்து நடக்க போற இன்ட்ராகேஷன்ல தெரிஞ்சுக்க போறோம். அஞ்சலியும் சஞ்சயும் வந்துட்டு புதுசா தெரிஞ்சவங்க கிடையாது. ரெண்டு பேருமே ராவ்ல ஒன்னா காலேஜ் படிச்சிருக்காங்க. BA சேம் காலேஜ் சேம் பேட்ச். அங்கதான் இவங்க ரெண்டு பேரும் பழகி இருக்காங்க. இந்த பழக்கம் வந்துட்டு காதலா மாறி இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது கிடையாது. கிட்டத்தட்ட 7 வருஷமா போயிருக்கு. 7 வருஷமா அஞ்சலி அப்புறம் சஞ்சய் ரெண்டு பேருமே காதலிச்சிட்டு இருக்காங்க. இதுல ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்துட்டு அஞ்சலியோட வீட்டுல இருக்கவங்களுக்கும் தெரியும். ஆனாலும் அக்டோபர் 30, 2025 அஞ்சலிக்கு அனிஷ் அப்படின்ற ஒரு பையன் கூட இவங்க அரேஞ்ச் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அஞ்சலிக்கு இந்த கல்யாணத்து மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, இருந்தாலும் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து டிசைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுனால இந்த கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க. இப்ப ஆஷிஷோட ஊர் வந்து பாத்தீங்கன்னா ராவ்லா. இந்த ராவ்லாவுக்கு அஞ்சலி வந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அஞ்சலியோட ஊர் வந்து பாத்தீங்கன்னா சதுல் சாகர். இந்த ரெண்டு ஊருக்கும் இடையில 225 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. இப்ப அஞ்சலி வந்து ராவ்லாக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கும். என்னதான் அஞ்சலி அனிஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அதுக்கப்புறமும் இவங்க சஞ்சய் கூட கான்டாக்ட்ல தான் இருந்திருக்காங்க. அவங்களுடைய போன் கால்ஸ் எல்லாமே கண்டினியூ ஆச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க எப்படி பேசிக்கிட்டாங்களோ அதே மாதிரிதான் இந்த கல்யாணத்துக்கு அப்புறமும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருந்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல அஞ்சலி இருந்த இடத்துக்கும் சஞ்சய் இருந்த இடத்துக்கும் நடுவில் 225 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். என்னதான் போன்ல பேசிக்கிட்டாலும் நேர்ல பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இதுக்காக இவங்க சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. அது என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சலி போயிட்டு அனிஷ் கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் ஸ்ரீகங்கா நகர்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் MBA படிக்கலான் இருக்கேன். என்னுடைய ஹையர் ஸ்டடீஸை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணலான் இருக்கேன். எனக்கு நீ பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அதே ஸ்ரீ கங்கா நகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சயும் வந்திருக்கான். இப்போ இந்த இடத்துல நம்ம காலேஜ் படிக்க போகணும் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த கங்கா நகரில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சஞ்சயை போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டாங்க. ஆனால் ஆஷிஷ் வந்துட்டு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு, இப்போதைக்கு வேணாம், இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு, நம்ம இதை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு. அஞ்சலி மறுபடியும் போயிட்டு ஆஷிஷ் கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா ஆஷிஷ் அந்த தடவை முடியாது அப்படின்னு சொல்ல அஞ்சலிக்கு இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரிகர் ஆகுது. இப்ப அஞ்சலி வந்து சஞ்சய் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க, இந்த மாதிரி ஆஷிஷ் என்ன அலோவ் பண்ணல அப்படின்னு. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலையோட பிளானே ஆரம்பமாகுது. கரெக்டா இந்த கொலை நடக்கிறதுக்கு ஒரு 16 நாளைக்கு முன்னாடி அஞ்சலி வந்துட்டு அவங்களோட பிறந்த வீட்டுக்கு போயிருப்பாங்க. அதாவது சதுல் சாகருக்கு போயிருப்பாங்க. அந்த சமயம் சஞ்சய் வந்துட்டு சதுல் சாகர்ல இருந்தான். சொல்ல போனா அந்த சமயத்துல அவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. மீட் பண்ணி எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி அங்க வச்சு 2 நாள் பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அஞ்சலி மறுபடியும் ஊருக்கு கிளம்பி வராங்க. சொல்லப்போனா அந்த 16 நாளுமே இந்த கொலையை எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. இவங்க மறுபடியும் ராவலா வந்ததுக்கு அப்புறம் அந்த 14 நாளுமே அவங்களோட ஹஸ்பண்டான ஆஷிஷ் கிட்ட சிரிச்சு சந்தோஷமா தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவருக்கே தெரியாம பின்னாடி திட்டம் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஜனவரி 30 வருது. அன்னைக்கு நைட்டு ஆஷிஷ் கிட்ட வாக்கிங் போலாமான்னு கேக்குறாங்க. அப்பதான் இப்போ அஞ்சலி வந்துட்டு அவங்களோட கன்ஃபெஷனை கொடுத்துட்டாங்க. ஆனா அது அஞ்சலியோட கன்ஃபெஷன் மட்டும்தான். இன்னொரு சைடு இருக்கு, அது சஞ்சயோட கன்ஃபெஷன்ஸ். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஆபீசர்ஸ் வந்துட்டு சஞ்சயை தனியா கூட்டு போயிட்டு உட்கார வச்சு இன்ட்ராகேஷன் பண்ணாங்க. அப்ப இந்த கொலையை பத்தின பல விஷயங்கள் தெரிய வந்தது. அதுலயும் முக்கியமா இவங்க எப்படி பிளான் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்தது. சதுல் சாகர்ல வச்சு அஞ்சலி சஞ்சய் மீட் பண்ண அந்த சமயத்திலேயே சஞ்சய்க்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அது என்னன்னா ஆஷிஷை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஆனா ஆஷிஷ்க்கு 27 வயசு.
வயசு, கண்டிப்பா நம்ம மட்டும் தனியா போனோம்னா நம்மள அவன் சமாளிச்சிருவான். நம்மளுக்கு இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்றதுக்காக நம்ம சில ஆட்களை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றான். இந்த விஷயத்துக்காக சஞ்சய் தன்னுடைய 2 ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு அப்ரோச் பண்ணியிருக்கான். ஒன்னு ரோஹித் 20 வயசு, எல்லாருமே இந்த பையனை ராக்கி அப்படின்னு கூப்பிடுவாங்க, அதே சதுல் சாகர்ல தான் இருக்கான். 2வது பாதல், இவருக்குமே வந்துட்டு 20 வயசு தான் ஆகுது, எல்லாருமே இவரை சித்தார்த்னு கூப்பிடுவாங்க. இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல சஞ்சய் கூட ஜெகதாம்பா காலனியில தங்கி இருந்தான். 2 பேருக்குமே 20 வயசு தான். இவங்க 2 பேருமே இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் சரி நாங்களும் வந்துட்டு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அடுத்ததா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்பாட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது அன்னைக்கு முடிவெடுத்து போயிட்டு ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிடையாது. கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி சஞ்சய், ரோஹித், பாதல் இவங்க அத்தனை பேருமே அந்த வில்லேஜுக்கு போயிருக்காங்க. போயிட்டு இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரோட்டை வந்து இவங்க எல்லாருமே சேர்ந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ரோட்ல தான் பெருசா எந்த விதமான லைட்டும் இல்ல, சிசிடிவி கேமரா அப்படின்ற மாதிரி அந்த வட்டாரத்துல எங்கேயுமே இல்லை. இது எல்லாமே நோட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துருக்காங்க. அங்க புதர் இருக்கிறத நோட் பண்ணி அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து வெளியில இருந்து பாக்குறப்ப தெரியுதா இந்த வழியா நடந்து பாக்குறப்ப பின்னாடி ஒருத்தங்க இருக்கிறாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்க முன்னாடி ரிகல்சல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க கூட ஸ்டிக்ஸ், ராடு, மஃப்லர் இந்த மாதிரி அவனுங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவனுங்க முன்னாடி வச்சிருக்கானுங்க. ஜனவரி 30 நைட்டு அஞ்சலி கிட்ட இருந்து கால் வருது, நாங்க வாக்கிங்க்கு கிளம்பிட்டோம் அப்படின்னு. இப்ப சஞ்சய், ரோஹித், பாதல் இவங்க 3 பேருமே ஸ்பாட்ல அந்த புதருக்கு பின்னாடி ரெடியா காத்துக்கிட்டு இருந்தாங்க. இருட்டு அமைதியா இருந்தது, பூச்சி சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுட் ஸ்டெப்ஸ் கேக்குது. அஞ்சலி அப்புறம் ஆஷிஷ் இவங்க 2 பேருமே நடந்து வராங்க. அந்த சமயத்துல அஞ்சலி வந்துட்டு ஒரு சிக்னல் கொடுக்கறாங்க. இந்த சிக்னல் கிடைச்ச உடனே புதருக்குள்ள ஒளிஞ்சிருந்த அந்த 3 பேருமே எகிரி இவர் மேல பாயிறாங்க. இவரோட தலையில குச்சி எடுத்து அடிக்கிறது, ராடு எடுத்து அடிக்கிறதுன்னு மாத்தி மாத்தி அடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயத்தை இந்த இன்ட்ராகேஷன் ரூம்ல ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆபீசர் சஞ்சய் அப்புறம் பாதல் இவங்க 2 பேரையும் சிடிஆர் வச்சு பிடிக்கிறாங்க. அடுத்ததா ரோஹித் அந்த சாதல் சாகர்ல வச்சு பிடிக்கிறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அத்தனை பேருமே இன்ட்ராகேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. முன்னாடி பண்ண மாதிரி அத்தனை பேரையுமே தனித்தனியா ரூம்ல வச்சு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு கேள்வி கேட்கறாங்க, வேற வேற ஆர்டர்ல. இப்ப இவங்க அத்தனை பேருமே தனித்தனியா சொல்ற பதில்கள் அத்தனையுமே ஒன்னா வச்சு கிராஸ் செக் பண்ணி பாக்குறாங்க. இதுல ரோஹித்தை குஷன் பண்ணிட்டு இருந்த அந்த சமயம் மட்டும் ரோஹித்துக்கு திடீர்னு உடம்பு முடியலாம போகுது. பேனிக்னால கூட இருக்கலாம், என்னாச்சுன்னு தெரியல. அந்த சமயம் பிரஷர் அதிகமானதுனால அவனை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தனாங்க. அவன் ரெக்கவர் ஆகி வெளியில வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. ஆபீசர்ஸ் இவங்க அத்தனை பேருமே தனித்தனியா மட்டும் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ண கிடையாது. இது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாத்தையுமே ஒன்னா ஒரு இடத்துல உட்கார வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. தனித்தனியா கேட்டப்ப சில சமயங்கள்ல ஒவ்வொருத்தருடைய வெர்ஷனும் மாறுச்சு. ஆனா சேர்த்து கேட்டப்ப கிட்டத்தட்ட எல்லாமே ப்ராப்பரா ஃபிக்ஸ் ஆச்சு. இப்போ இவங்க அத்தனை பேருமே கொடுத்த கன்ஃபியூஷனை வந்து இந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தப்ப இவங்க சொல்றது அத்தனையுமே கரெக்ட் தான். இவங்க கழுத்து நெரிச்சிருக்காங்க, தலையில் அடிச்சிருக்காங்கன்றது எல்லாமே மேட்ச் ஆகுது. இந்த பிளான்ல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்னு பாருங்க. அஞ்சலி 23 வயசு, இவங்க தான் ஒய்ஃப். அடுத்ததா சஞ்சய் 25 வயசு, ரோஹித் 20 வயசு, பாதல் 20 வயசு. முழுசா யாருக்குமே 25 வயசு கூட தாண்ட கிடையாது. ஆனா இவங்கலாம் 16 நாள் பிளான் பண்ணி ஒரு கொலையை பண்ணியிருக்காங்க. February 4, 2026 செவ்வாய்க்கிழமை கரெக்டா கொலை நடந்த 5 நாள் கழிச்சு எஸ்பி அம்ரிதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க, நாங்க 4 பேர் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அது மட்டும் கிடையாது, இவங்க பிரஸ் மீட் வச்சு இந்த கேஸோடைய ஃபுல் டீடைல்ஸுமே கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட எஃப்ஐஆர் போட்ட 5 நாள்ல போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கேஸை சால்வ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்ப கேஸ் சால்வ் ஆயிருச்சு, 4 பேருமே அரெஸ்ட் ஆயிட்டாங்க. ஆனா ஆஷிஷ் திரும்ப வர போறது கிடையாது. ஒரு தடவை யோசிச்சு பாருங்க, ஆஷிஷோடைய கடைசி நாள் எப்படி இருந்திருக்கும். ஜனவரி 30 வெள்ளிக்கிழமை காலையில ஒரு ஸ்கூலுக்கு போயிருப்பாரு. டீச்சரா ஜாயின் ஆகி ஒரு 3 நாள் தான் ஆயிருக்கும். புது வேலை, புது ஸ்கூலு, அவரோட கிளாஸ் ரூம், அவரோட பசங்க கிட்டலாம் போயிட்டு இன்ட்ரோ கொடுத்திருப்பாரு. நான் தான் உங்களுடைய புது டீச்சர் அப்படின்ட்டு அத்தனை பேர்த்துக்கிட்டயுமே பேசியிருப்பாரு. ஈவினிங் வீட்டுக்கு வந்திருப்பாரு, வீட்டுல சமைச்சு வச்சதை சாப்பிட்டு இருந்திருப்பாரு, ரொம்பவே நார்மலா பேசியிருப்பாரு, சிரிச்சிருப்பாரு. வாக்கிங் போலாமா அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் கேட்டப்ப சரி போலான்ட்டு சொல்லிட்டு யதார்த்தமா கிளம்பி இருந்திருப்பாரு. அந்த சமயம் அவரு நினைச்சிருப்பாரு, சரி சாப்பிட்டோம், ஒய்ஃப் கூட ஒரு நல்ல வாக் போலாம் அப்படின்ட்டு. அவருக்கு அப்ப தெரிஞ்சிருக்காது நமக்கு பக்கத்துல நடந்து வர ஆளு நம்மள கொலை பண்றதுக்காக பிளான் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு. அவருக்கு அப்ப தெரிஞ்சிருக்காது வாக்கிங் போறதுக்கு முன்னாடி நம்மளோட ஒய்ஃப் வந்துட்டு ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி சிக்னல் பண்ணிருக்காங்க அப்படின்னு. அவருக்கு தெரிஞ்சிருக்காது அந்த இருட்டு ரோட்டுக்குள்ள 3 பேர் பொதருக்குள்ள ராடு, குச்சி, மஃப்லர்லாம் வச்சுக்கிட்டு வெயிட் பண்றாங்க அவரை கொலை பண்ண அப்படின்னு. இப்படி ஒண்ணுமே தெரியாம அத்தனை பேருமே நம்பி போன அவருக்கு அவரோட ஒய்ஃப் பண்ணது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்.
சரி, ஆஷிஷோடைய அப்பாவை பத்தி பார்க்கலாம். ஏன்னா அவரை பத்தி பெருசா யாருமே பேச கிடையாது, எந்த ஒரு நியூஸ்லயும் வர கிடையாது, எந்த ஒரு ஹெட்லைன்ஸ்லயும் அவரோட பேர் வரல. ஹாஸ்பிட்டலுக்கு இவரு தன்னோட பையனை தூக்கிட்டு போன அந்த சமயத்துல டாக்டர் செக் பண்ணி உங்க பையன் ஏற்கனவே இறந்துட்டான் அப்படின்னு சொன்ன அந்த சமயத்துல அதை கேட்கிற அவருக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். ஒரு மாதிரி வளர்த்தி ஆளாக்குனதுக்கு அப்புறமா இது ஒரு கரெக்டான டைம், நம்மளோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அக்டோபர் மாசம் தான் இவர் அவரோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அப்படி கல்யாணம் பண்ணி வச்ச அவரோட மகனை ஜனவரி மாசம் அவரே வந்துட்டு புதைக்கிறாரு. ஒரு அப்பாவுக்கு இதோட ஒரு பெரிய வழி என்ன இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. பையன் வந்துட்டு நல்லபடியா படிச்சான், நல்லதா ஒரு வேலைக்கு போயிட்டான், அவனுக்கு கல்யாணமும் ஆயிருச்சு, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, இதுக்கு மேலேயும் நல்லா தான் போகும் அப்படின்ற மாதிரி இவர் நினைச்சிருந்தாரு. 3 நாள் டீச்சர், 3 மாசம் ஹஸ்பண்ட், இது மட்டும்தான் ஆஷிஷ்க்கு கிடைச்சது. இந்த கேஸ்க்கு இன்னும் தீர்ப்பு வரல. கோர்ட்ல இந்த கேஸோட ட்ரையல் வந்துட்டு நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ இந்த 4 பேருமே ஜெயில தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன தீர்ப்பு சொல்லும் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு தோணுது. இந்த இடம் ஒரு கரெக்டான இடம் தான். நீங்க பாருங்க, அஞ்சலிக்கு 23 வயசு, சஞ்சய்க்கு 25 வயசு. இவங்க 2 பேருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்களோட வீட்டுல பேசி அப்பயே வந்துட்டு இவங்க கல்யாணம் பண்ணி இருந்திருக்கணும். சரி, அஞ்சலியோட வீட்டுல இருக்கவங்க கிட்ட பேச முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஆஷிஷோட வீட்டுல இருக்கவங்க கிட்டயாச்சும் பேசி இருக்கணும். நம்ம இன்னொருத்தருடைய வாழ்க்கையை வந்துட்டு அழிக்க போறோமே அப்படின்ற எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறமும் தன்னோட பழைய பாய் ஃப்ரெண்டு கூட ஃப்ரெண்ட்லியா கூட கிடையாது, இன்னும் அதே மாதிரி பழைய மாதிரி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுல அவங்களோட பாய் ஃப்ரெண்டான சஞ்சயை பார்க்க முடியல அப்படின்ற காரணத்துக்காக தன்னுடைய ஹஸ்பண்டையும் கொலை பண்ணிருக்காங்க. இவங்க 2 பேர் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க தப்பு. நம்ம இப்ப என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு எந்த விதத்திலுமே சம்பந்தமே இல்லாத 2 பேர், அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ், 2 பேருக்குமே 20 வயசு தான் ஆகுது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு குடும்பம் இருக்கும். அவங்க பசங்க நாளைக்கு வந்து படிச்சு முடிச்சுட்டு ஒரு பெரிய வேலைக்கு போயிட்டு இந்த குடும்பத்தை பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்காகவும் வெயிட் பண்ணி வீட்டுல ஆட்கள் இருப்பாங்க. அவங்களுடைய அம்மா, அப்பா, அண்ணா, தம்பி, அக்கா, தங்கச்சி, இவங்கெல்லாம் வந்துட்டு இவங்களை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன பதில்? நம்ம ரீசெண்டா இந்த மாதிரி நிறைய கேஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரியான விஷயத்த கேட்கும் போது தான் இன்னுமே பயங்கர கடுப்பாகுது. இதுக்காக சம்மந்தம் இல்லாம இந்த 2 பேரும் நடுவுல வந்தானுங்க. இவனுங்க என்ன வந்து நட்பை காப்பாத்துறானுங்களா? கிடையாது. இப்படி ஒருத்தன் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிருச்சு, அந்த பொண்ணு என்னோட லவ்வர், இப்ப அதுக்கு வந்து எதிராக யார் இருக்கான்? ஹஸ்பண்ட் தான் இருக்கான், அவனை நம்ம கொலை பண்ணிடலாம் அப்படின்னு வந்து உங்ககிட்ட சொன்னா நியாயமா என்ன சொல்லணும்? என்னடா பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்க, லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காதரா, கொஞ்சமாச்சு நீ யோசி அப்படின்ற மாதிரி அவனுக்கு ரியாலிட்டி என்ன அப்படிங்கறத சொல்லி புரிய வச்சு இதுல இருந்து நீ முதல்ல வெளில வாடா, பாத்துக்கலாம், லைஃப்ல வந்துட்டு முன்னேறலாம் அப்படின்ற மாதிரி பேசி இருந்திருக்கணும். உனக்கு எதனா கஷ்டமா இருந்தா சொல்றா, நானும் சப்போர்ட் பண்றேன், எப்படியாச்சும் இதுல இருந்து வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாத்தீங்கன்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். ஓ, நீ நாசமா போறியா, இரு நானும் உன் கூட சேர்ந்து வரேன்டா, நானும் என்னோட வாழ்க்கையை நாசமாக்கிக்கிறேன், அதுதான் வந்துட்டு ஒரு சிறந்த நட்பு. இப்ப இவனுங்களாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்கானுங்க அப்படின்னு பாருங்க. இவனுங்கள மாதிரி இருக்கக்கூடிய வாழ வேண்டிய இன்னொரு பையனை கொலை பண்ணிருக்கானுங்க. கொஞ்சமாச்சும் அறிவு வேணாம்? ஒரு தப்பு, ஒரே ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி, ஒரே ஒரு நாள் நடக்கிற ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி ஒட்டுமொத்த லைஃபையுமே ஸ்பாயில் பண்ணிடும். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு முந்திட்டு போற மாதிரி சில ஆட்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுங்க. வாழ்க்கை வந்துட்டு ஒண்ணு தான், தேவையில்லாம அதை கெடுத்துக்காதரா அப்படின்னு சொல்லுங்க. ஆனா கண்டிப்பா இப்போ ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கானுங்க. பண்ண தப்புக்கு கண்டிப்பா தண்டனை இல்லாம போகாது. இப்ப இவங்களுக்கு கூட ஏதோ ஒரு தண்டனை கிடைக்குது, இல்ல சில வருஷங்கள் கொடுக்கறாங்க. அந்த வருஷத்துக்கு அப்புறம் என்னைக்காச்சும் ஒரு தடவை இந்த உலகத்தை மறுபடியும் பாக்குறதுக்காக ஜெயில இருந்து இவனுங்க வருவானுங்க. அப்ப கூட இவனுங்களுக்கு செகண்ட் சான்ஸ் எதனாச்சும் ஒண்ணு இருக்கும். ஆனா அநியாயமா ஒண்ணுமே தெரியாம இறந்து போன ஆஷிஷோட வாழ்க்கை அதை திருப்பி கொண்டு வர முடியாதுல்ல. 20 வயசுல வந்துட்டு படிச்சு நாளைக்கு வாழ்க்கையில வந்து முன்னேறலாம் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு கொலை பண்றதுக்கு போறானுங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.